ஹாய் வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இந்த வீடியோவில் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பெரியப்பாவோட பையனுக்கு வந்து மேரேஜ். ஸோ அங்கே தான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ அதை சின்ன ஒரு கெட் ரெடி வித் மீட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் இதில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பும்போது நான் வந்துட்டு சிம்பிளாக நேச்சுரலாக எப்படி வந்துட்டு மேக்கப் போடலாம் அப்படின்னு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம எடுத்ததுமே வந்து ட்ரெஸ் தான் முக்கியம் இல்லையா? ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாவாடை சட்டை, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாவணி மாதிரி. இது வந்து ஒரு 4 to 5 years முன்னாடி உள்ள மாடல். பட் இப்போ தான் வந்து நான் இதை எடுக்கவே செய்கிறேன், தூசி தட்டி. அது வரைக்கும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் சரி, ஓகே, நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு நினச்சாலுமே வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே நான் பிரித்து என்னெல்லாமோ பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் மினிட்ல இதுதான் கிடச்சிது. ஸோ போட்டாச்சு. ஸோ நான் வந்துட்டு எப்படி மேக்கப் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ வந்துட்டு ஹேர் கொஞ்சம் வெட்டாகவே இருந்துச்சு. அது ட்ரை பண்ணதுக்கு அப்படியே விட்டுட்டேன். நான் எந்த ஒரு ஹேர் ட்ரையருமே வந்து யூஸ் பண்ணல. பட் இருக்குது, பட் யூஸ் பண்ணாமல் சோம்பலாட்டு அப்படி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்து ஈவனாக வந்து இந்த மாதிரி டாட் வச்சுருப்பேன் ஃபேஸ் ஃபுல்லாகவுமே. அங்கங்கே கொஞ்சமாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது நம்ம வந்துட்டு அளவுக்கு மீறி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு மாய்ஸ்சர் போதும் அப்படிங்கிறதுக்கான நான் அங்கங்கே வந்துட்டு சின்ன சின்ன டாட் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நான் கையை வச்சே தான் வந்து அதை பிளெண்ட் பண்ணி விடுவேன். எந்த ஒரு பிளெண்டருமே வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்துட்டு பிளெண்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் இருக்க அவ்வளோ க்ரீம் எல்லாமே வந்துட்டு அந்த பிளெண்டர்லேயே ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது அது ஃபேஸ்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியாது. ஸோ அதனால் வந்து பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஹேண்ட் வச்சே தான் இந்த மாதிரி ஃபுல்லாமே ஈவனாட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்பேன். மாய்ஸ்சரைசர் அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய லேயர்லாம் கொடுக்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 லேயர் போதும் அப்படின்ட்டு. இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். 17 ராஃப்னு என்னோடய ஷேட் நினைக்கிறேன். எனக்கே வந்துட்டு கரெக்டாக ஷேட் வந்து தெரியாது. ஏதோ ஒரு ரேண்டமாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் உண்டு. அந்த ப்ரஷ் வந்து சூப்பராக இருக்கும். அது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். எனக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வச்சுட்டு இந்த மாதிரி ஈவனாக வந்து நான் எல்லா இடமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்பேன். நான் இதில் யூஸ் பண்ணுற எல்லாத்தோட லிங்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் வந்துட்டு என்னென்ன ஸ்கின் கேருக்கு மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டும் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை நான் மேலே காட்சியில் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் வச்சுருக்க இந்த ஹேண்ட் மிரர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னோடய மம்மியோடது. நான் இப்போ வந்து வீடியோக்காண்டி யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நார்மலாக நம்ம கபோர்டில் உள்ள மிரர் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இப்போதைக்கு வீடியோக்காண்டி தான் இந்த மிரர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதோட லிங்க் ஏதாச்சும் கிடச்சினாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபவுண்டேஷன் வச்சு நான் அந்த கண்ணுக்கு கீழே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இல்லை இந்த வாய்க்கிட்ட வந்து டார்க்காக இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸ்லலாம் வந்துட்டு நான் வந்து அதை கூட கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்ருவேன். அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஈவனாக தெரியும் ஃபேஸ். என்னோடய டெய்லி மேக்கப் வந்து இதெல்லாம் கிடையாது. டெய்லி இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு ஃபங்க்ஷனால் இந்த அளவாவது போடுறேன். எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பவுட்ரு போட்டுட்டு போகக்கூடிய கேஸ் தான். நான் எல்லாம் கொஞ்சம் லேசி தான் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் யூஸ் பண்ணுறது. பட் ஒரு ஃபங்க்ஷனால் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணுமே, கூட கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆகணுமே அப்படின்ட்டு தான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ரேராக வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த சுகரோட ஃபவுண்டேஷன்லாம் வந்து ரொம்ப நாள் நிற்கிது. அந்த மாய்ஸ்சரைசருக்கு அடுத்தால வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனுக்கு அடுத்தால வந்து பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வந்து 2 minutes கேப் விட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ ஒரு 2 minutes இது வந்து லைட்டாக காயட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்சாண்டரோட பவுடர் தான் நார்மலாக எல்லாருக்கும் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பவுடர். ஸோ இந்த என்சாண்டரோட பவுடர் இதுவுமே நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல் வந்து பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக வந்து கையில் தான் எடுத்து ஃபேஸில் வந்து போட்டுப்பேன். காம்பேக்ட் பவுடர் ஆக்சுவலி என்கிட்ட இருக்குது. பட் அது வந்து போட்டேன்னா கூட கொஞ்சம் டிம்மாக காமிச்ச மாதிரி இருக்குது. அந்தளவு பிரைட்டாக ஒன்றும் இல்லை. அதனால் நான் வந்துட்டு எனக்கு இதுதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. போட்டால் கொஞ்சம் போட்ட மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து இந்த பவுடர் நார்மலான இந்த என்சாண்டர் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஐப்ரோ பேலட்டும் இந்த மஸ்காராவும் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபங்க்ஷன் போவோம் இல்லையா, அதனால். மற்றபடி நான் வந்துட்டு இந்த காஜல்லாம் யூஸ் பண்ணுற ஆளே கிடையாது. காஜல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா கண்ணெல்லாம் பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இது நான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன்.
இது வந்துட்டு கொஞ்சமாக வந்து அந்த ஸ்பூலி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அந்த பிளாக் கலரை வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்பூலிலே வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி விட்டுப்பேன். ஆக்சுவலி இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. நீங்கள் வந்துட்டு அது யூடியூப் வந்து தனியாக பாருங்கள். இந்த மேக்கப் எந்த மாதிரி பண்ணணும், அது என்னென்ன ஸ்பூலியில் என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி. இது வந்துட்டு நானாக வந்து இந்த மாதிரி ஸ்பூலியில் தொட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி மேக் பண்ணுறது தான். என்னோடய கண் வந்து கொஞ்சம் குட்டினால காஜல் போட்டால் பெருசாக தெரியவே செய்யாது. ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக போட்டுட்டு அப்படின்ட்டு நான் இந்த ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிப்பேன். அண்ட் த்ரெட்டிங் பண்ணியிருப்பேன், பட் இந்த வாட்டி நான் வந்து த்ரெட்டிங் வந்து பண்ணல. ஸோ அதை அப்படி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இது என்ன நிலமையில் இருக்குதுன்னு கூட தெரியல. ட்ரையாக இருக்கா இல்லைனா நார்மலாக தான் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் சரி போடுவோம் அப்படின்ட்டு போட்டாச்சு. நான் வந்துட்டு இந்த ஒரு ஹேர் இருக்கு அப்படின்னா அப்படி ஃபுல்லாக போடாமல் அந்த எட்ஜில் மட்டும் லைட்டாக இருக்கிற மாதிரி மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஹேர்லேயும் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஈவனாக இருக்கும் அப்படின்ட்டு. மற்றபடி இந்த ஐ மேக்கப் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக போடுறதில்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. மஸ்காரா ஆக்சுவலி கையில் பிடிக்க கூட தெரியல, கீழே போட்டுட்டேன். கீழே போட்டு மறுபடியும் எடுத்து போட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இந்த வீடியோவில் காமிக்கலை. தென் லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன தான் மேக்கப் போட்டாலும் லிப்ஸ்டிக் இல்லாமல் அந்த மேக்கப் ஃபினிஷ் ஆகவே செய்யாது. ஸோ நான் வந்துட்டு 2 லிப்ஸ்டிக் வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்து போடுவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜஸ்ட் ஹப்போட லிப்ஸ்டிக், இந்த ஷேட் வந்து எனக்கு ட்ரெஸ்க்கு வந்து மேட்சாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு மீடியம் திக்னஸில் நான் போடுவேன். போட்டுட்டு லாஸ்ட் வந்து அந்த ஷைன் வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு அந்த ஷைனிங் வந்து பிடிக்கும். ஒரு லிப்ஸ்டிக்னால் வந்து எனக்கு மெயிட்டை விட கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறது பிடிக்கும். நான் ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு இந்த நிவ்யாவோட செரி அப்படின்ட்டு ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு உண்டு. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவேன். அது ஒரு லிப் பாம் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மேட்டில் இருந்துட்டு நம்ம வந்து ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் வந்து கொடுக்கும். நான் அதனால் மெயினாக வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த ஷேட் அப்படின்னா. டெய்லி யூஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த லிப்ஸ்டிக் ஒன்று மட்டுமே போதும், நம்ம ஃபேஸை வந்து அப்படியே நீட் பண்ணி கொடுத்துரும். நான் டெய்லி ஏதாச்சும் மேக்கப் போடணும் அப்படின்னா வந்துட்டு ஒன்றுமே போட மாட்டேன், ஜஸ்ட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருப்பேன். அதுவே வந்துட்டு ஒரு மேக்கப் லுக் வந்து கொடுக்கும் நமக்கு. ஸோ என்ன மாதிரி யாராச்சும் இருந்திங்கன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஹேருக்கு கொஞ்சம் வெட்டெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆயாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரீக் அப்படின்னு ஒரு சீரம் இருக்கும் வச்சுருக்கேன். ஸோ அந்த சீரத்தில் ஒரு ட்ராப், ஜஸ்ட் ஒரு ட்ராப் எடுத்து ரைட் சைடுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கையால் வந்து எடுத்து இந்த மாதிரி விட்டுப்பேன். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க கொஞ்சம் ஹேர் இருக்கும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹேர் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்க கொஞ்சம் ஹேர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராப் எடுத்து ஃபுல்லாமே வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணுவேன். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரிஸியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. இந்த வாட்டி வந்துட்டு நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் போகிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்கிட்ட இருக்க ஒரே ஒரு கவரிங்னு சொல்லலாம். கவரிங்கெல்லாம் ஒரு ஃபேன்சி ஐட்டம் அந்த மாதிரி சொல்லலாம். மற்றபடி ஃபுல்லுமே வந்து கோல்டு தான் போட்டு பழக்கம். ஏன்னா வந்து கவரிங் என்னோடய காதுக்கு வந்து ஒத்துக்கிடாது. அதே மாதிரி சில்வரும் எனக்கு வந்து ஒத்துக்கிடாது. என்னோடய ஸ்கின்னுக்கு வந்துட்டு பிளாக் ஆகிரும். என்னோடய ஸ்கின்னு பார்க்க பிளாக் மீன்ஸ் ஒரு க்ரீனிஷ் கலரில் ஆகிரும். ஸோ மேக்ஸிமம் அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இது ஒன்று மட்டும்தான் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுற ஒரு இயரிங். என்னோடய வீடியோஸில் வந்து இந்த இயரிங் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேருக்கு வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு லூஸ் ஹேர் தான் விட போகிறேன். அதனால் இந்த மாதிரி கோம்ப் வச்சு சீவிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரிலாம் முடிஞ்சு அப்புறம் வந்துட்டு இந்த நெயில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெயில்ஸ் யூஸ்வலாக எப்போவுமே நான் வளர்த்துருப்பேன். எனக்கு வந்து நெயில்ஸ் வளர்க்குறது கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் வளர்த்துருக்கேன். இந்த வாட்டி காலில் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன், நல்லா எட்ஜாக வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் வந்து நெயில் பாலிஷ் அடிக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போ தான் வந்து அவசரமாக வந்து அடிச்சிட்ருக்கேன்.
அதே மாதிரி கையிலையும் வந்து கொஞ்சம் நெயில்ஸ் வளர்த்துருப்பேன், எப்போவுமே வந்து நெயில்ஸ் இருக்கும். ஸோ பிடிக்கும் நெயில் பாலிஷ் அடிக்கிறது. ஸோ அதனால் இந்த கலர் வந்து ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்குது அப்படின்னு வந்து அடிச்சிட்ருந்தேன். முந்தியெல்லாம் வந்துட்டு நிறைய நெயில் பாலிஷ் கலர்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இப்போ கொஞ்சம் கம்மி தான். டார்க் கலரில் இந்த ஒரு கலர் தான் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் லைட் கலரில் வந்துட்டு ஒரு பேபி பிங்க் கலரில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ லைட் கலர்ஸ்க்கு அதை அடிப்பேன், டார்க் கலருக்கு இது அடிப்பேன். இந்த மாதிரி காமனான ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. இனிதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சரி ட்ரெஸ்க்கு மேட்சாக ஓடணும் அடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு யூஸ்வலாக லெஃப்ட் ஹேண்ட்லேயும் நெயில்ஸ் வச்சுருப்பேன், ரைட் ஹேண்ட்லேயும் வச்சுருப்பேன். எனக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாட்டு நெயில் பாலிஷ் அடிக்காமல் எனக்கு ரைட் ஹேண்டும் 2 ஹேண்டுமே ஈவனாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்துட்டு நான் வந்து 2 ஹேண்ட்லேயுமே வந்து நெயில் பாலிஷ் வச்சுருப்பேன். நெயில்ஸ் வந்து வளர்த்துருப்பேன். அதே மாதிரி நெயில் பாலிஷும் அடிப்பேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு என்னோடய சப்பல்ஸ் ஃபுட்வேர் வந்து என்னென்னா, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்வேர். ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு 4 to 5 கலர்ஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ எல்லா டார்க் கலர் ட்ரெஸ்க்குமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோன் ஒர்க்கு. ஸோ அதனால் இந்த சப்பல் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இந்த அச்சோ கிராண்டாக வந்து ட்ரெஸ் போடுறோம் இல்லை வெளியே போகிறோம் அப்படின்னா. ஸோ எஸ், இதான் என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு ஒரு வ்ளாகாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.